ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4ஓட 2019க்கான தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, 8 தொகை நூல்கள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. 2, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். 3, தவறான இணையை தேர்வு செய்க. முல்லை ஓதலாந்தையார். 4, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. 5, செல்விச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். 6, குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? கைப்பொருள். கேள்வி எண் 7, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். கூளை எதுகை. 8வது கேள்வி, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. மேற்கதுவாய் எதுகை. 9, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். 10, இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் என்னும்மை. 11, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். 12, தாழ்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. 13, பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது. கேள்வி எண் 14, படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து. 15, கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல். கேள்வி எண் 16, இயல்பானது வேர்ச்சொல்லறிக. இயல்பு. 17, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. 18, குழலியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத்தெரியும். 19வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி. 20, பொருந்தா இணையை சுட்டுக. மருதம் நண்பகல். 21, மிசை எதிர்ச்சொல் காண்க. கீழ். கேள்வி எண் 22, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலள். கேள்வி எண் 23, பொறுத்துக. 4ஆம் வேற்றுமை கு, 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். 24வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இரண்டும் சரி. 25, தாயுமானவர் ஆற்றிய பணி எது? அரசு கணக்கர். 26, தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மை. 27, உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. 28, தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. 29வது கேள்வி, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜியு போப். 30, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனார். 32, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். 33, பரதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மு.சி. பூர்ணலிங்கம். 34, கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமைப்பித்தன். 35, தொல்காப்பியத்தில் நாடகப் பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். 36, பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. 37, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. கேள்வி எண் 38, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. 39, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழும் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார்? சுரதா. 40, பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தையார்.
கேள்வி எண் 41. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. 42. சித்தர்களின் ஆசி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். 43. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். 44. மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. கேள்வி எண் 45. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவம். 46. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். 47. சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யார்? பல்கலைக்கழகம். கேள்வி எண் 48. பொருளறிந்து பொருத்துக. தடக்கர் பெரிய யானை, எண்கு கரடி, வன்உகிர் கூர்மையான நகம், தரிசனம் காட்சி. கேள்வி எண் 49. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் பத்தரை. 50வது கேள்வி. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமணத் துறவி. 51. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. 52. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? மணிமேகலை. 53வது கேள்வி. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. 54. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்ன நிறுத்தினான். இக்கூற்றிற்குரியவர் யார்? குகன். 55வது கேள்வி. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. 56. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். 57. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். 58. பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒளிபியல். 59. வேய்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக மூங்கில் போன்ற தோல். 60. பிறவினைச் சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். கேள்வி எண் 61. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அயற்கூற்று வாக்கியம். 62. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். 63. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். 64வது கேள்வி. வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. 65. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. கேள்வி எண் 66. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. 67. சொல்லுக்கேற்ற பொருளறிக. வலிமை, திண்மை. கேள்வி எண் 68. சரியான இணையை தேர்ந்தெடு. மான், வேதம். 69. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. 2022லையும் இந்த கேள்வி வந்துருந்துச்சு. ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா வரும். கேள்வி எண் 71. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். 72. பைன் நினம் பிரித்தெழுதுக. பசுமை ப்ளஸ் நினம். 73. திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 74வது கேள்வி. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. தவறான இணை எது? அகத்திக்கீரை, கண்ணோய். 76. பொருந்தாத இணை எது? வடமலையில் இருந்து வந்தது கரி, மிளகு. 77. அகர வரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. கேள்வி எண் 78. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். 79. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. 80வது கேள்வி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். 81.
அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? 2005. 82வது கேள்வி. தமிழில் சதரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். 2022லையும் இந்த கொஷின் வந்துச்சு. 83. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் V.K. சூரியநாராயண சாத்திரியார். கேள்வி எண் 85. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க் முல்லர். 86. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. 87. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. கேள்வி எண் 88. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். 89. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சு. செல்லப்பா. 90. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலகராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. 91. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். கேள்வி எண் 92. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். கேள்வி எண் 93. வாழ்வினிற் செம்மையைச் செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. கேள்வி எண் 94. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். 95வது கேள்வி. வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். கேள்வி எண் 96. ஏர்முனைக்கு தேரிங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி. கேள்வி எண் 97. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கேள்வி எண் 98. கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? 599. கேள்வி எண் 99. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்துப்பரணி. கேள்வி எண் 100. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 2018க்கான கேள்வியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.